அம்பத்தூர்ல இருக்கிற ஒரு பதிவுத்துறை, அதாவது ரிஜிஸ்டர் ஆபீஸ், அங்க வந்து சீனிவாசன் அவர் நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு 50 வயசு. அவர் பக்கத்துல ஒரு கவிதாங்கிற பெயர் கொண்ட ஒரு 37 வயசு ஒரு பெண்மணி, அதுக்கு அடுத்தது பக்கத்திலேயே கவிதாவுடைய அம்மா, மறுபுறம் பல்லவி, அப்புறம் பாஸ்கர், இவங்க நின்றுட்டு இருக்காங்க. பல்லவிக்கு வயசு வந்து ஒரு 27 இருக்கும், பாஸ்கருக்கு வயசு ஒரு 30 இருக்கும். இவங்களுக்குள்ள உறவு முறை என்னன்னா, சீனிவாசனுடைய மகள் தான் பல்லவி, அவங்களுடைய மருமகன் தான் பாஸ்கர். ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னால ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு விவாதம் நடந்தது. லிட்டில் பிரின்சஸ் வைஸ் பாசமுள்ள அப்பா. அதுல சீனிவாசனும் சரி பல்லவியும் கலந்துக்கிட்டாங்க. இவ பேசின பேச்சு பலத்த கைத்தட்டல் பெற்றது. கடைசியில அந்த ஒருங்கிணைப்பாளர் ஒரு கேள்வி கேட்டாரு. ஒரு திராசுல உங்க கணவர், இன்னொரு திராசுல உங்க அப்பா, யார நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க அப்படிங்கும் போது பல்லவி எழுந்திருச்சு, எனக்கு அப்பா தான் முக்கியம், அதுக்கு அடுத்ததுதான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொன்னா பலத்த கைத்தட்டல். இவளுக்கு கிஃப்ட் வச்செல்லாம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்டவ இப்ப அப்பாவுக்கு எதிராகவே நிக்கிறான். அதுக்கு உள்ள காரணம் என்ன? அப்படியே கொஞ்சம் பின்னால வாங்கும். என்னன்னா, சீனிவாசனுக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு வந்து மனைவி இறந்து 10 வருஷம் ஆச்சு. அவருக்கு உலகம் என்னன்னாக்கா மகள், அவங்களுடைய பேரன் பேத்தி, இதுவாதான் இருந்தாரு. அப்ப வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எய்த்த மாரி இருக்கிற ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில வேலை செய்யற கவிதா இவருக்கு அறிமுகம் ஆனாங்க. அறிமுகம் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, கவிதாவுடைய அப்பா அவர் இறந்து போயிட்டாரு. அந்த சாயல் அவருக்கு இருந்ததுனால ஸ்மைல் பண்ணி பிறகு அறிமுகம் ஆகி அடிக்கடி கொஞ்சம் வெளியே போற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஒரு தரம் அவருக்கு உடம்பு சரியில்லாம் போச்சு. நேரா வீட்டுக்கே போய் அவருக்கு மருத்துவ உதவி எல்லாம் செஞ்சாங்க. பிறகு ஒருத்தரை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான். அழைச்சிட்டு போய் அம்பத்தூர்ல அழைச்சிட்டு போய் அம்மாட்டெல்லாம் அறிமுகம் பண்ணா. அவங்க அம்மா டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, என் பொண்ணுக்கு பல வரங்கள் பார்த்தோம், அப்படியே தட்டிட்டு போயிட்டு வயசு கிட்டத்தட்ட 37 ஆயிடுச்சு. எனக்கு பிறகு அவளை பாத்துக்கிறது ஆள் இல்லை. ஆனா அவ கல்யாணமே வேணான்னு அப்படியே இருந்துட்டா. நீங்க ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு டக்குன்னு ஒரு கேள்வியை போட்டு உடைச்சிட்டாங்க. அவரு தகிச்சு போயிட்டாரு. ஏன்னா அந்த எண்ணம் அவருக்கு கொஞ்சம் 50% இருக்கலாம். ஆனா இவளுக்கும் அந்த எண்ணம் இருக்கலாம். அத வந்து யாரும் 2 பேரும் பேசிக்கல. இந்த அம்மா போட்டு உடைச்சதுனால அவரு அப்படியே மௌனமா இருந்தாரு. நீங்க யோசனை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும், சீனிவாசனும் கவிதாவும் பேசும்போது, உங்களுக்கு விருப்பம் எல்லாம் விட்டுடுங்க, ஆனா கல்யாணம்னு நான் ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சாக்கா உங்களைதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு கவிதா சொல்ல, இவருக்கும் ஒரு ஆசை ஆயிட்டு. ஏன்னா 10 வருஷம் ஆச்சு மனைவி இழந்து, ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் எழுந்து, அது வந்து விடையும் கிடைச்சிட்டு, சரி நம்ம ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்றது பார்ப்போம் பொண்ண அப்படின்னு சொல்லி முதலா மருமகிட்ட போன் பண்ணி, மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும், இந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஹோட்டலுக்கு வாங்க, அங்க உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாரு. நீங்க மட்டும் வாங்க, பொண்ணுகிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு இந்த பாஸ்கர் அங்க வந்தான். 2 பேரும் காபி சாப்பிட்டுட்டு பேச்ச மெதுவா தோக்குனாரு. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு எண்ணத்துல இருக்கேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு அவர் கேட்க, அவர் சொன்னாரு, மாமா நான் பல தரம் யோசனை பண்ணியிருக்கேன், எங்களுக்கு பிறகு, அதாவது உங்களுக்கு வயசாயிட்டே இருக்கு, அதன் பிறகு நாங்க கவனிப்போமா இல்லையான்னு எங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு பரிபூர்ணமான சம்மதம். நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் வந்து அதாவது உங்க பொண்ணுகிட்ட எல்லாம் பேசினேன், சும்மா இருங்க அப்படின்னு அடக்கிட்டா, உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருந்தா கல்யாணம் பண்ணீங்க, ஆனா இந்த வயசுல உங்களுக்கு பொண்ணு கிடைக்குமா அப்படிங்கும் போது, அப்ப செல்போன்ல அந்த போட்டோ காட்டினேன், கவிதா போட்டோ.
இந்த பொண்ணதான்ப்பா நான் வந்து சூழ்நிலையில விரும்பிட்டேன் அப்படிலாம் சொல்லும்போது, கங்கராச்சுலேஷன் மாமா, நீங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணீங்க, என்னுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூரமா உண்டு அப்படின்னு அவன் சொன்னான். பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு, நீங்க வாங்க ஞாயிற்றுக்கிழமை பேசுங்க உங்க பொண்ணுகிட்ட, பேசி நம்ம முடிவு பண்ணி வர இதுலயே முகூர்த்தத்திலேயே நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு அவன் சொன்னான். சரின்னு ஒரு சண்டே அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்கு போறாரு. போய் உட்காந்து பேரம்பேத்தியெல்லாம் கூட்டிட்டு, அப்புறமா அம்மா பல்லவி, உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு மெதுவா ஆரம்பிச்சாரு. என்னப்பா சொல்லுங்க. இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அவ கடகடன்னு சிரிச்சா. ஏப்பா, இப்ப உள்ள 2 கிட்ஸுக்கே யாரும் பொண்ணே கிடைக்கல, அவன் அலையிறான். உங்களுக்கு 50 வயசு ஆச்சு, யாருப்பா பொண்ணு கொடுப்பா? அதுவும் நீங்க மேட்ரிமோனி அலையன்ஸ்ல ஏதாச்சும் பண்ணீங்கன்னா பல பேர் ஏமாத்திடுவாங்க. அதெல்லாம் வேணாம், ஏன்னா நீங்க நல்ல வேலையில இருக்கீங்க, இதெல்லாம் வேணாப்பா, அந்த இதெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு அவரு பல்லவி சொல்ல, இல்லம்மா எனக்கு ஒரு பொண்ணு அறிமுகம் ஆச்சு அப்படின்னு அந்த டீட்டெயிலாம் அவ சொல்ல, இவளுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. ஆக மொத்தத்துல நீ இந்த எல்லாம் முடிவு பண்ணிட்டு என் வீட்டுக்காரர்கிட்டையும் பேசி எல்லாம் முடிவு பண்ணி கடைசியில வாரீங்க என்கிட்ட அப்படின்னு அவளுக்கு சர்ன்னு ஒரு கோவம் வந்தது. எப்பா, நான் சொல்லிட்டேன், எக்காரணம் உண்டும் நீ கல்யாணம் பண்ணீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. அது மட்டும் இல்ல, 6 மாதத்துக்கு முன்னால நம்ம போய் டிவில எல்லாம் பேசுறோமே, அதெல்லாம் பொய்யாயிடுமா அப்படின்னு கத்துறான். அப்ப அவன் சொன்னான், அதாவது புருஷன், என்னம்மா அப்படி பேசுற, உங்க அப்பா என்ன காலம் முழுதுமே உனக்கு அப்பாவா இருக்க முடியுமா? அவருக்குன்னு சில ஆசைகள் இல்லையா? அப்புறம் அதனால அதெல்லாம் நீங்க பெருசு பண்ணாத, அவரு தன்னுடைய வாழ்க்கையை தேடிக்கிட்டோம், அவருக்கும் ஆசை இருக்காதா? ஏன்னா மகள்னாக்கா சில விஷயங்கள் தான் பேச முடியும், பல விஷயங்கள் பேச முடியாது அப்படின்னு சப்போர்ட்டும் பண்ணலாம். வாயை மூடிட்டு பேச போங்க, எனக்கு எங்க அப்பாவுக்கும் நடக்கிற விஷயத்துல நீங்க தலையிடாங்க போ அப்படின்னு திட்டி வெளியே அனுப்பிச்சுட்டான். இல்லப்பா, நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரிம்மா, நீ சாவர அளவுக்கு நான் போய் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு அவரு தனியா இருக்கிற அவர் இடத்துக்கு வந்துட்டாரு. அவர் வீடு, அது சொந்த வீடு. கிட்டத்தட்ட அந்த வீடுடைய மதிப்பு ஒரு 4 கோடி ரூபாய். வாடகைலாம் விட்டுருக்காரு. ஏன்னா இவர் கார் இருக்கு, எல்லாம் வசதியோட இருக்காரு. இவர் வீட்டுல இருக்கும்போது 2 நாள் அடுத்தது போன் பண்ணா இவர் எடுக்கவே இல்லை. மகள் போன் பண்றது அவர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு கோபம், என்ன இது இப்படி இந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு கோபம். 2-3 தடவை போன் பண்ணல, 2 நாள் ஆச்சு. அப்புறமா மருமக வீட்டுக்கு வந்தான். மாமா நீங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு விஷயத்த நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம். அங்க பல்லவி இருந்தா. வந்தோன்னு, உட்காருப்பா, சரிப்பா, உங்க பிடிவாதம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் போன் பண்ணா நீங்க எடுக்கிறதே இல்லை, சரி நீங்க கல்யாணம் பண்ணீங்க, எனக்கு எந்த ஆட்சேபம் இல்லை. ஆனா ஒரு விஷயம், இந்த சொத்து இருக்குல்ல, அந்த வீடு, இத என் பேர்ல எழுதி கொடுத்துருங்க, எழுதி கொடுத்துட்டு நீங்க கல்யாணம் பண்ணீங்க. இதெல்லாம் நான் யோசனை பண்ணி தான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்ல, அப்படியே அவரு மகளை பார்த்து தகிச்சு போயிட்டாரு, அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஆக மொத்தத்துல நம்ம பொண்ணு இவ்வளவு காலம் நம்ம மேல வச்சிருந்தது பாசமா அல்லது பணமா, இந்த சொத்துக்காக தான் நம்ம மேல பாசம் வச்சிருந்தாளா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு அவர் மனசுக்குள்ள எழ ஆரம்பிச்சது. யோசனை பண்ணாரு. சரிம்மா, உனக்கு தேவை அந்த வீடு, நான் எழுதி கொடுத்துட்றேன், அப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? தாராளமா கல்யாணம் பண்ணிங்கப்பா. கல்யாணம் பண்ணிட்டு உடனே நீங்க அந்த வீட்டை விட்டு போயிடணும். எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறீங்க, கல்யாணம் நீங்க பண்ணீங்க, நீங்க போயிடுங்க. சரிம்மா, அப்படியே பண்ணிடுறேன். இன்னும் ரிக்வெஸ்ட்மானா சொல்லவா? சொல்லுங்க. நான் கல்யாணம் பண்ணும்போது தயவுசெய்து நீங்க வந்துடாதம்மா. எப்பா, சத்தியமா வர மாட்டேன். ஒரு பாசமுள்ள அப்பா அப்படி மனசை மாத்திருக்கானா அவ, நான் வருவேனா? வரவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னா. இப்பதான் இங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்
வந்திருக்காங்க. ரிஜிஸ்டர்ல எல்லாமே இந்த சொத்து பூரா பல்லவி பேர்ல எழுதி கொடுத்துட்டாரு. அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தவன் டக்குன்னு பாஸ்கர் மனம் மாறலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, பொண்டாட்டி பேசியிருக்கா, அறிவு கட்ட புருஷா எங்க அப்பா அந்த கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தை உருவாகுது. இப்போ என்ன ஆகும், அந்த சொத்தை பிரிக்கும் போது எனக்கும் பங்கு இருக்குது, பிறக்கிற அந்த குழந்தைக்கும் பங்கு இருக்குது. நமக்கு இருக்கிறது 2 குழந்தைங்க. பின்னால் நமக்கு பிரச்சனை வராதா? அதனால தான் கல்யாணம் வேணான்னு சொன்னேன். இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். இப்போ அவங்க 2 பேரும் போன பிறகு அதே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கவிதாவுக்கும் சீனிவாசனுக்கும் கல்யாணம் நடந்தது.